நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மார்னிங்காக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னடா இது காலங்காத்தால் எடுத்ததுமே சோகமாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் மட்டும் கிடையாது, உங்களில் பல பேர் இவர் கண்டிப்பாக உயிர் பிழைக்கணும், மறுபடியும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரே பண்ணியிருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்டர், கராத்தே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஷிஹான் ஹுசைனி இன்றைக்கு நள்ளிரவு காலமாயிருக்காரு. இதுதான் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு பிளட் கேன்சர் இருக்குது, வயசு 64. பிளட் கேன்சர் இருக்குது, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உடலை தானம் செஞ்சார். இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கராத்தே பள்ளி தன்னுடைய இறப்புக்கு அப்புறமும் எப்பயும் போல் உற்சாகமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஹுசைனி தொடர்ச்சியாக தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணிட்டு வந்தார். உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய இறப்பு தெரிஞ்சதுக்கப்புறமே கூட தன்னைத்தானே எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், பாசிட்டிவான நோட்ஸ் தான் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அவனை பற்றி ஒரு குட்டி ரீவைண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹுசைனி நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலுமே அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பத்ரி படம், விஜய் கூட நடிச்சிருந்த பத்ரி படம் தான் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. ஆனால் 1959 டிசம்பர் 28 மதுரையில் தான் ஹுசைனி பிறந்தார். கராத்தே மாஸ்டராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைகளை சொல்லி தந்தார். இவர் பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான புன்னகை மன்னன் படத்தில் இலங்கை தமிழராக ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். அதுதான் சினிமாவில் இவர் அறிமுகமான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா ஹுசைனி ரஜினிகாந்த் கூட வேலைக்காரன் படத்தில் ஒரு குட்டி கேரக்டர் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டில் பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படம் மூலமாக தான் ரஜினிகாந்த் ஹாலிவுட்லேயே அறிமுகமானார். ஹாலிவுட்டில் அறிமுகமான முதல் தமிழ் நடிகர் அப்படிங்கிற பெருமையும் ரஜினிகாந்துக்கு இந்த படம் மூலமாக கிடைச்சிது. இதில் ஒரு கார் டிரைவராக ரஜினி நடிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த படத்துலேயே ரஜினி கூட ஹுசைனியும் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா ராம்கியோடைய பறவைகள் பலவிதம், கார்த்திக்கோட உன்னை சொல்லி குற்றமில்லை, இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருந்தார். இருந்தாலுமே ஹுசைனிக்கு எந்த ஒரு படம் ஒரு பெரிய பிரபலம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருண் பிரசாத் இயக்கத்தில் 2001 வெளியான பத்ரி படம் தான். இதில் கராத்தே பயிற்சியாளராக பாக்ஸிங் பயிற்சியாளராகவே ஹுசைனி நடிச்சிருப்பார். இந்த படம் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய பிரபலம் கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திக்கிட்டு முழுக்க மாணவர்களுக்கு கராத்தே அண்ட் மார்ஷியல் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தான் அவருடைய கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. இவருடைய கராத்தே பயிற்சி பள்ளி இங்கே சென்னையில் மதுரவாயல் பக்கம் தான் இருக்குது. அங்கே தன்னுடைய இறப்புக்கு அப்புறமா சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்து அதுக்கான சிலையும் வடிவமைச்சிருந்தார் ஹுசைனி. அந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தார். எப்படி இப்போ அரசு அதிகாரிகள், அதாவது இராணுவ வீரர்கள், அந்த மாதிரி அரசு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இறந்தால் 7 குண்டுகள் முழங்க மரியாதை செஞ்சு நல்லடக்கம் செய்வாங்களோ, அதே மாதிரி ஹுசைனி தன்னுடைய கடைசி விருப்பமாக மாணவர்கள் கராத்தே பயிற்சியும் வில் அம்புகளை விட்டும் தனக்கான ஒரு கடைசி ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் கேட்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்கான விஷயமாக தான் இருக்குது. ஸோ எஸ், பத்ரி படத்துக்கு அப்புறமா தன்னுடைய நடிப்பை நிறுத்திக்கிட்டாலுமே அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, நயன்தாரா நடித்த காத்துவாக்கில் 2 காதல் படத்தில் ஒரு கேரக்டர் கராத்தே மாஸ்டராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வைபவ் நடித்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் தான் இவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலுமே ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லேயும் ஜட்ஜாக இருந்துக்கிட்டார். ஸோ இப்போ தான் சமீபத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு ஹுசைனி தான் குரு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண் பாபு அப்படின்னு இருந்த அவருடைய பெயரை பவன் கல்யாண்னு மாற்றினவர் ஹுசைனி தான். ஸோ அவங்க தன்னுடைய ஹோமேஜை ஹுசைனிக்கு கொடுப்பாங்களா, விஜய் அஞ்சலி செலுத்த வருவாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்குமே இருக்குது, ஃபேன்ஸுமே கேட்டுட்ருக்காங்க. ஹுசைனியோட இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலுமே யாருமே எதிர்பார்க்காதது. ப்ளஸ் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. விவேக் அவருடைய மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவருடைய சிறந்த நண்பர் ஹுசைனி அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அவர் இறந்த சமயத்துலேயுமே ஹுசைனி தன்னுடைய பல நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாரு. ஆக்சுவலி ஹுசைனி அண்ட் விவேக் 2 பேருமே கல்லூரி காலத்துலேருந்தே நண்பர்கள்.
ஸோ எஸ், இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலுமே யாராலையுமே ஈடு செய்ய முடியாதது. ரெஸ்ட் இன் பீஸ் ஹுசைனி. உங்களுடைய இடங்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.